சற்று முன் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்தின் வழக்கு உச்ச நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. மகளிருக்கு ரூபாய் 5000 மானியம் அரசு அறிவிப்பு. திமுகவா தாவேகாவா குழப்பத்தில் காங்கிரஸ். பாஜக அண்ணாமலைக்கு துணையாக ஓடி வந்த சீமான். விஜயுடன் காற்றில் பயணித்த ரூபாய் 40 லட்சம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. விஜய் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரிய வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. UA சான்றிதழ் வழங்க கோரிய தனி நீதிபதியின் உத்தரவுக்கு விதித்த இடைக்கால தடையை எதிர்த்து படக்குழு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் ஜனவரி 20ஆம் தேதி சென்சார் விவகாரத்தில் உயர்நீதிமன்றம் விசாரித்து முடிவெடுக்கவும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள், கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் தொழில் தொடங்க அரசு மானியம் அறிவித்துள்ளது. இதற்கு பிறப்பு சான்று, BLP கார்டு, அதாவது வறுமை கோட்டு அட்டை, வருமான சான்று ஆகிய ஆவணங்கள் தேவை. இந்த ஆவணங்களுடன் தகுதியுடைய பெண்கள் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். ரூபாய் 10,000க்கு மேல் உள்ள கிரைண்டர் வாங்க 50% அல்லது ரூபாய் 5,000 மானியமாக வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக ஆட்சியில் பங்கு இல்லாமல் இருக்கும் காங்கிரஸ் கட்சி 2026 தேர்தலில் ஆட்சியில் பங்கு பெறுவதில் உறுதியாக இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் வெற்றியை உறுதி செய்ய திமுக கூட்டணியே சிறந்தது என்கின்றனர். ஆனால் இளம் தலைவர்களோ தாவேகாவிடம் 75 இடங்கள் வரை பெறுவதோடு ஆட்சியில் பங்கு பெறலாம் என கருதுவதாக கூறப்படுகிறது. இதனால் காங்கிரஸ் கட்சியில் குழப்பம் நீடிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்ணாமலை மும்பைக்கு வந்தால் கால்களை வெட்டுவேன் என ராஜ் தாக்கரே கூறியதை சீமான் கண்டித்துள்ளார். கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு பதிலாக கால்களை வெட்டுவேன் என கூறுவதை ஏற்க முடியாது எனவும், அண்ணாமலை தனி நபரல்ல, தமிழ் தேசிய இனத்தின் மகன் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அரசியல், கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து தமிழ் இனத்தின் மகனாக அவருக்கு துணை நிற்போம் என்றும் சீமான் தெரிவித்துள்ளார். CBI விசாரணைக்கு ஆஜராக தனி விமானம் மூலம் விஜய் டெல்லி சென்று வந்தார். அவர் பயணித்தது EMB 135BJ Legacy 600 எனும் சிறிய ரக சொகுசு விமானமாகும். இதில் உணவருந்தும் அறை, ஓய்வறை ஆகியவை உள்ளது. இந்தியாவில் இந்த வகை விமானத்திற்கு ஒரு நாள் வாடகை ரூபாய் 10 லட்சம். டெல்லி வரை செல்ல எரிபொருள் வரிகள் சேர்த்து ரூபாய் 20 லட்சம் செலவாகும். அதன்படி விஜய் டெல்லி சென்று வர ரூபாய் 40 லட்சம் செலவு செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது.